வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கதைய பார்க்க போறோம். அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற போட்டி, ஒரு தீர்க்க தரிசனம், அப்புறம் ஒரே ஒரு சின்ன முடிவு. அது எப்படி ரெண்டு பெரிய தேசங்களோட தலைவிதியே மாத்துச்சுன்னு பார்க்கலாம். வாங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஈசாக்கோட மனைவி ரெபெக்காள் கர்ப்பமா இருக்காங்க. ஆனா அது ஒரு சாதாரண கர்ப்பகாலம் இல்ல. அவங்க வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்க ரெண்டும் பயங்கரமா சண்டை போட்டுக்குது. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் கேக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச பதில் அவங்களையே ஆச்சரியப்பட வச்சிடுச்சு. அது வெறும் கர்ப்பகால பிரச்சனை பத்தின பதில் இல்ல. அது அவங்க இன்னும் பிறக்காத ரெண்டு மகன்களோட வாழ்க்கையையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் தான் பின்னாடி நடக்க போற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இது அவங்க பிறக்கிற அந்த நிமிஷத்துல இருந்தே ஆரம்பிச்சிடுது. அவங்க பிறந்த விதமே ஒரு சிம்பிள் மாதிரி இருந்துச்சு. முதல்ல பிறந்த ஏசா நல்லா சிவப்பா உடம்பெல்லாம் முடி நிறைஞ்சிருந்தான். அதனால அவனுக்கு அந்த பேரு. ஆனா ரெண்டாவதா பிறந்த யாக்கோபுக்கு அவன் செஞ்ச ஒரு காரியத்தால தான் பேர் வந்துச்சு. பாருங்க, இதுதான் நடக்க போற பெரிய சண்டையோட ஒரு சின்ன ட்ரெய்லர். அவங்களோட பேரே அவங்க ரெண்டு பேரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ற ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி அமைஞ்சது. சரி, இப்போ பசங்க ரெண்டு பேரும் வளர்றாங்க. வளர வளர அவங்க குணமும் சரி, அவங்க அப்பா அம்மா அவங்க மேல காட்டின பாசமும் சரி ரெண்டா பிரியுது. இது அவங்க பிறக்கறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை இன்னும் வலுவாக்குச்சு. இங்க பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். ஏசா ஒரு முரட்டுத்தனமான வேட்டைக்காரன், எப்பவும் காட்டுல தான் இருப்பான். ஆனா யாக்கோபு ரொம்ப அமைதியானவன், கூடாரத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அப்பாவுக்கு ஏசாவை பிடிக்கும், அம்மாவுக்கு யாக்கோப பிடிக்கும். இப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பிரிவு. இந்த சூழ்நிலை தான் கதையோட முக்கியமான திருப்புமுனைக்கு சரியா களம் அமைச்சு கொடுக்குது. ஓகே, இப்ப நாம கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். பாக்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தினமும் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் இது ஆரம்பிக்கும். ஆனா முடியும் போது வாழ்க்கையே புரட்டி போடுற ஒரு பெரிய பேரமா மாறும். ஒரு நாள் யாக்கோபு வீட்ல கூழ் செஞ்சுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஏசா காட்டுல இருந்து வர்றான். வேட்டைக்கு போயிட்டு வந்ததால உடம்பெல்லாம் சோர்ந்து பசியெல்லாம் மயங்குற நிலைமையில இருக்கான். அப்போ தம்பிக்கிட்ட அவசரமா ஒன்னு கேக்குறான். ஏசா அப்படி கேட்டதும் யாக்கோபுக்குள்ள ஒரு கணக்கு ஓடுது. சரியான வாய்ப்புக்காக காத்திருந்தவன் இல்லையா, அந்த தீர்க்க தரிசனத்தை தனதாக்கிக்க இதுதான் சரியான நேரம்னு முடிவு பண்றான். அவன் அடுத்து சொல்லப் போற பதில் தான் இந்த கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இதுக்கு ஏசா சொன்ன பதில் இருக்கே, அது அந்த நிமிஷத்துல அவனோட குணம் என்ன, அவனுக்கு எது முக்கியம்னு எல்லாத்தையும் இப்படி வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. ஏசாவை பொறுத்த வரைக்கும் பிற்காலத்துல கிடைக்க போற அந்த பெரிய பரம்பரை சொத்தை விட அப்போதைக்கு இருந்த அந்த பசிதான் பெருசா தெரிஞ்சது. உடனே யாக்கோபு, சரி அப்போ எனக்கு சத்தியம் பண்ணிக்கோடுன்னு கேட்டு அந்த டீலை கன்ஃபார்ம் பண்றான். பேர முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நாம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா நேரடியா நடந்த சம்பவங்கள் தான் இது. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. அந்த பரிமாற்றம் நடந்துடுச்சு. மூத்த மகனுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம், மரியாதை, சொத்துரிமை எல்லாமே ஒரே ஒரு வேலை சாப்பாட்டுக்காக கைமாறி போயிடுச்சு. நினைச்சு பாருங்க. இந்த கதையோட கடைசி வரியே ஏசா செஞ்சதுக்கு ஒரு தீர்ப்பு எழுதுற மாதிரி தான் இருக்கு. அவன் தன்னோட எதிர்காலத்தை விட அந்த ஒரு நிமிஷ தேவையதான் பெருசா நினைச்சானே இது ரொம்ப தெளிவா காட்டுது. அப்போ இந்த பழைய கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம் பாருங்க. தீர்க்க தரிசனம் வேணா ஒரு வழிய காட்டலாம். ஆனா அந்த வழியில போய் அதை உண்மையாக்குறது நம்மளோட முடிவுகள் தான். நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளுக்கு கூட எவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தான் இது. ஆனா இது இன்னிக்கும் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. நம்ம வாழ்க்கையில உடனடி தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமா, இல்ல நீண்டகால மதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமா? நாம எதை மதிக்கிறோன்னு நம்மளையே ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது இல்லையா?